ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான தாலியா இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அழகான ஒரு ஃப்ளோரல் இயரிங்ஸ். இதை நான் பேர்ல் காட்டன் சைஸ் 8 க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனி பிராண்ட் சைஸ் 8 க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இயரிங்ஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இயரிங்கோட ரிட்டன் பேட்டர்ன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இயரிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சைஸ் 8 க்ராஷே த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.25 mm க்ராஷே ஹுக் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நமக்கு சிசர்ஸ் தேவைப்படும். ஸோ இதை பேர்ல் காட்டன் க்ராஷே த்ரெட் அப்படின்னு கூட நம்ம சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா நம்ம மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின், ஸோ டோட்டலாக 4 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு டபுள் க்ராஷே செயின் 1 ஸ்பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கில் ஸோ 11 டபுள் க்ராஷே செயின் 1, அதாவது ஒரு டபுள் க்ராஷே ஒரு செயின் 1, டபுள் க்ராஷே செயின் 1. ஸோ அந்த மாதிரி 11 டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் வித் இன் பிட்வீன் நடுவில் செயின் 1 ஸ்பேஸோடு இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுற்றி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். இதை நம்ம ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க செயின் 1 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டபுள் க்ராஷே மேலே சேர்த்து ஒரு டபுள் க்ராஷே டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டிச்சுங்கிறதுனால நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணி டபுள் க்ராஷே டுகெதர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே, அதே ஸ்டிச்லேயும் அதுக்கு அடுத்த டபுள் க்ராஷே ஸ்டிச்லேயும் சேர்த்து ஒரு டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பி செயின் 3 ஒர்க் பண்ணிக்க போகிறோம். திரும்பியும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டிச்லேயும் அதுக்கு அடுத்த டபுள் க்ராஷே ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ திரும்பியும் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே, அதுக்கு அடுத்து இருக்க டபுள் க்ராஷே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3. ஸோ இதே மாதிரி 12 டபுள் க்ராஷே 2 டுகெதர், அதுக்கப்புறம் நடுவில் செயின் 3 ஸ்பேஸோடு நம்ம ஒர்க் பண்ணணும்.
இது முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்டிங் டபுள் க்ராஷே டூ டுகெதரோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய லாஸ்ட் டபுள் க்ராஷே டூ டுகெதர் ஒர்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டபுள் க்ராஷே டூ டுகெதரோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போது ரவுண்ட் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா செயின் 3, அப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் டபுள் க்ராஷே 3 டுகெதர். அதுக்கப்புறம் திரும்பியும் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ அந்த டபுள் க்ரோஷே 3 டுகெதர் பண்ணதுக்கப்புறமா ஒரு செயின் 3, அதுக்கப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நமக்கு ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் ஒரு பெட்டல் மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதனோட லாஸ்ட் பெட்டல் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்டிங் ஸ்லிப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு எண்டெல்லாம் நம்ம வீவ் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த இயரிங்ஸ். ஸோ இப்போ எண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எண்டெல்லாம் நல்லா வீவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு இயரிங்கும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு இயரிங் பேட்டர்ன் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் நமக்கு ஸ்டிஃப் ஆகலை. நம்ம எப்பயும் போல் 1 பார்ட் க்ளூ 1 பார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை அதில் டிப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஏர் ட்ரை பண்ணோன்னா இது வந்து ஸ்டிஃபன் ஆகிடும். இதோட கம்ப்ளீட் வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு இயரிங் டியூட்டோரியலில் நான் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிளாக் பண்ணி நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு நம்மளோட இயரிங்ஸ். இப்போது நம்ம இதில் இயரிங் ஹூப்ஸை அட்டாச் பண்ணிடலாம்.
இப்போ நான் ஒரு இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இயரிங்க்கும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி இன்னும் நான் நிறைய கலரில் இதே இயரிங்ஸை நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக டாலியா ஃப்ளவர் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரிங்கோட ரிட்டன் பேட்டர்ன் வந்து என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.